பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து பிப்ரவரி 25ஆம் தேதி வந்து நம்ம நீதிமன்றத்தில போய் லைவ் போட்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும். நான் என்னோட கால் வந்து உடைக்கப்பட்டு இருக்குது. அத நம்ம லைவ் போட்டு நம்ம பிரச்சனைய சொல்லலான்னு சொல்லி நேத்து நம்ம வந்து போய் திரும்பவும் நீதிமன்றம் போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் போட்டிருந்தப்போ வந்து நம்மள வந்து திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பிக்க வச்சாங்க. அதனால வந்து நமக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ வந்து நம்ம நீதிபதிய ஏன் நம்ம நேரடியா சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறனால, அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிஜேஎம் கோர்ட் அப்படின்னு சொல்லி இருக்குங்களாமா. அங்க போய் நாங்க வந்து எங்க பிரச்சனைய வந்து நேரடியாவே போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் நேரடியாவே நாங்க இன்னைக்கு தான் இப்ப தான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீதிபதி வந்து ஒரு ஒரு பெண் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வந்து என்னைய நான் சொல்றத வந்து பொறுமையாவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ்காரவங்க பண்ண அட்டூழியத்தையும் சரி, அப்புறம் ஏன் 4 வருஷமா வந்து இன்னும் உங்க கேஸ் எடுக்கப்படல அப்படிங்கிறத பத்தி அவங்க தெளிவா கேட்டாங்க. நானும் வந்து தெளிவா வந்து சொன்னேன் இந்த மாரின்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பல்லடத்தில வந்து என்னோட கேஸ் வந்து அங்க போக வேண்டாங்க மேடம். இங்க திருப்பூர்லயே நீங்க விசாரிக்கிறதுக்கு வந்து எனக்கு கண்டிப்பா வந்து இது பண்ணுங்க அப்டின்னோம். ஸோ வந்து இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இப்போ உடனே வந்து இன்னும் 2, 3 நாளுக்குள்ள எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, இந்த வழக்கறிஞர்கள் யாருன்னா அந்த ஃப்ரீயா வாதாடுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நியமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க 2, 3 நாள்ல வந்து உங்கள கூப்பிடுவாங்க. உங்களுக்கு வந்து இலவச வந்து வழக்கறிஞர்கள வச்சு வாதாடி, உங்க பிரச்சனைய வந்து சீக்கிரமா நான் முடிச்சு விடுறோம் அப்டின்னு சொல்லி எங்கள வழி அனுப்பி வச்சிருக்காங்க. சரி பார்ப்போம். ஏன்னா நமக்கு இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு. என்னைய இந்த மாரி அக்யூஸ்டுகள் வந்து தலைமறைவா இருந்துக்கிட்டு என் கால உடைக்கிறதுக்கும், இந்த மாரி முகம் தெரியாதவங்கள்ட்ட இந்த மாரி ஏவுறாங்க. என் என் என்ன சொல்றதுன்னா, என்னையவே கொலை பண்ற அளவுக்கு வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறதையும் நான் நீதிபதி அம்மாட்ட சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டிப்பா வந்து அ அ இன்னும் 2, 3 நாள் கழிச்சு வழக்கறிஞர்களுக்கு கூப்பிட போம்போது எல்லா டீட்டெயிலும் குடுக்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நான் வந்து 22 பேஜுக்கு வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். அதாவது இங்க நடந்த எல்லா விவரத்தையும். இத வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு லைவ்ல வந்து முழுமையா நான் பேசி சொல்லி காட்டிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம லைவ்ல வரவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் போலீஸ்ல சண்ட போடுறீங்க? அப்படின்னு கேட்டுட்டே கிடக்குறீங்க. அதனால வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்றதுக்கு இந்த மாரி நம்ம லைவ்ல நடந்த பிரச்சனைய பூராத்தையுமே 22 பக்கத்துக்கு நான் கோர்ட்டுக்கு நம்ம வழக்கறிஞர்கள் கூப்பிட்டதுக்கு அப்புறமா போய் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் படிச்சு உங்களுக்கு வந்து லைவ்லயே படிச்சு காட்டுறேன். அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க. எங்களுக்காக முழுசா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் என் குடும்பத்த காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளோ தூரம் போராடிக்கிருக்கேன். ஸோ ஓகேங்களா?